வெல்கம் வின் யூடியூப் சேனல் நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மன வலிமையை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா பை மோட் ஷாப்பிங் அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் யானைப்படை வச்சு நிறையா போரில் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் அந்த யானைப்படை. அந்த யானைப்படையிலையுமே அவருக்கு சிறு வயசிலிருந்தே ஒரு யானையை வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த யானையை அவர் தான் வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த யானை மேலே தான் அவர் போருக்கு போவார். அந்த போருக்கு போகிற எல்லா போருமே அவர் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி போயிட்டுருக்க காலகட்டத்தில் அந்த யானைக்கு வயசாகிடுச்சு. சரி, இந்த யானை இன்னமே போருக்கு வேண்டாம், போருக்கு அணைச்சிட்டு போனால் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை விட்டுறாங்க. அழைச்சிட்டு போகிறதில்ல ராஜா போருக்கு. அந்த யானைக்கு ஒரு வருத்தம், நம்மளை போருக்கு அழைச்சிட்டு போலே அப்படிங்கிற ஒரு இது இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் தண்ணி குடிக்க குளத்துக்கு போகும்போது சேத்துல மாட்டிக்கிச்சு. அந்த யானை மாட்டிக்கிட்டு ஒரே சத்தம், ஒரே பிளிர்களுமாக இருக்குது. சேத்துல மாட்டிக்கிட்ட யானை. உடனே சீடர்கள்லாம் சிப்பாய்களெல்லாம் போய் பார்க்குறாங்க. யானை சேத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு ராஜாட்ட போய் சொல்கிறாங்க. சரி, நமக்கு பிடிச்ச யானையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் பார்க்குறாப்புல. அப்புறம் இது ஊர் மக்களுக்கு அப்படியே தெரிய பரவிடுச்சு, ராஜாவோட யானை குளத்தில் மாட்டிக்கிச்சு, சேத்துலேருந்து எடுக்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் எல்லோரும் போய் ட்ரை பண்ணுறாங்க. சிப்பாய்கள் ராஜா முன்னிலையில் மக்கள் எல்லாம் சேர்ந்து கயிறு சங்கிலி போட்டு இழுக்கிறாங்க. யானையை வெளியில் எடுக்க முடியலை. ராஜாவுக்கு ஒரே வருத்தம், நமக்கு பிடிச்சமான யானை, என்ன தான் வயசானாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்துருக்கோம். இந்த யானை மேலே தான் இந்த யானை ரொம்ப பிரியமான யானை, அவருக்கு பிடிச்ச யானை. அதனால் கடவுளே எப்படியாச்சும் இந்த யானையை காப்பாற்றிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாப்புல. அந்த டைமில் நம்ம புத்த பெருமான் அந்த ஊருக்கு வராப்புல. இதை கேள்விப்பட்ட மக்கள் புத்தர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி ராஜாவோட யானை ஒன்று குளத்தில் மாட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியலை, நாங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணோம், எடுக்க முடியலை அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட புத்தர் தன்னோட சீடரை அனுப்பி அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்கிறாப்புல. அந்த சீடரும் போய் அங்கே போயிட்டு பார்க்குறாப்புல. அந்த யானை ரொம்ப வலிமையோடு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வயசாகிடுச்சு. ரொம்ப அதை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அங்கேருந்து புத்தர்கிட்ட சொல்கிறாப்புல, அந்த யானை பல போர்களை கண்ட யானை புத்தரே, அது மன வலிமை உடல் வலிமையோடு தான் இருக்குது, மனசில் தான் கொஞ்சம் ஏதோ வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் அது சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது, அதான் வரல அப்படின்னு சொல்கிறாப்புல புத்தர்கிட்ட. இதை கேள்விப்பட்ட புத்தர் சரி ராஜாட்ட ஒரு இது சொல்கிறாப்புல, நீங்கள் எப்படி போருக்கு கிளம்புவீங்களோ அந்த மாதிரி தாரத்தப்பட்டைகள் ஓசைகளுடன் இடி முழக்கங்களுடன் கிளப்புங்க. நீங்கள் போருக்கு எந்த அளவு இது பயிற்சி செய்வீங்களோ அதை நீங்கள் அங்கே செய்யுங்க அந்த யானைக்கு பக்கத்தில் அப்படின்னு ராஜாவுக்கு புத்தர் சொல்கிறாப்புல. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, செஞ்சு பார்ப்போமே, நம்ம எவ்வளோ சேர்ந்து எல்லோரும் ட்ரை பண்ணி எடுக்க முடியலை, இழுத்து பார்த்தோம், யானை வரல. சரி, புத்தர் சொல்கிறாரே அப்படின்ட்டு போய் ஒன்றுமே புரியாமல் தாரத்தப்பட்டைகள்லாம் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சிப்பாய்கிட்ட ஆர்டர் போடுறாரு. அவங்களும் போய் எல்லா இசைக்கருவிகளையும் இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. இசைக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே யானை தன் பிளிர்ந்த யானை ஏந்திரிச்சு உற்சாகத்தோடு வெளியில் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே மக்களுக்கு ராஜாவுக்குலாம் ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே, நம்ம புத்தர் சொன்ன ஏதோ ஒரு வகையில் யானை வந்துருச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். எல்லோரும் புத்தரை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு நன்றி தெரிவிக்க வராங்க. நன்றி தெரிவிச்சுட்டு சந்தோஷம், நன்றி புத்தரே, யானை வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மக்கள்லாம் கேட்குறாங்க, இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது புத்தரே, இது எப்படி இந்த யானை, நாங்கள்லாம் இவ்வளோ ட்ரை பண்ணி இழுத்தும் வரலை, நீங்கள் இந்த இசைக்கருவிகளை இசைச்சோன்னி வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே புத்தர் சொல்கிறாப்புல, அந்த யானை பல போர்களுக்கு போய் வெற்றி பெற்ற யானை,
அது உடல் அளவில் தான் வந்து முதுமை அடைஞ்சிருக்க ஒழிஞ்சு இன்னும் உடல் வலிமை இருக்குது, உடலில் வந்து வலிமை இருக்குது, மனதில் தான் வந்து சோர்வு அடைஞ்சிருக்கு. இதை இசை கருவிகள்லாம் கேட்டோன்னே அது மனசும் போருக்கு போகிற சந்தோஷத்தில் புத்துயிர் பெற்று மன வலிமை அதிகரிச்சிருச்சு. அதனால தான் அது சந்தோஷத்தோட தன்னம்பிக்கை, தன் மேலே தனக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் தான் அது வந்து ரொம்ப நம்பிக்கையோட நம்மளும் போருக்கு கிளம்பிட்டோம், அடுத்து நம்மளையும் போருக்கு கூட்டி போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் மன வலிமையும் உடல் வலிமையும் சேர்ந்து அது வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒன்று மன வலிமையோடு இருப்போம், ஆனால் உடல் சோர்வில் வந்து அதை தன்னம்பிக்கை இல்லாமல் தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். அந்த தோல்வியே நம்மளை வந்து இன்னும் தோல்வியை அடைய வச்சு மன சோர்வு அடைஞ்சி ஒரு தோல்வியே கண்டுட்டு இருப்போம். அதான் நம்ம அந்த யானையை மாதிரி உடல் சோர்ந்து போனாலும் மன தைரியம் இருந்துச்சுன்னா, மன தைரியமும் உடல் தைரியமும் தன்னம்பிக்கை, ஓகேங்களா, தன்னம்பிக்கை, தான் மேலே தனக்கு இருக்க நம்பிக்கை, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒரு காரியத்தில் இறங்கும்போது கண்டிப்பாக அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மன வலிமை, ஓகேங்களா. உடல் வலிமை என்ன தான் இருந்தாலும் நமக்கு மன வலிமையும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை தட்டுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.